வணக்கம். சட்னி ஒரு 2 டீஸ்பூனு உளுந்து எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த உளுந்து கடலைப்பருப்பையும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் அது கூடிய போட்டு வறுத்துனா 2 ஈவனாக 2 ஒன்றாவே அது நல்லா வறுத்து வரும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டை போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டு அதில் நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம புதினா கொஞ்சோண்டு கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறோம். புதினா போட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பாருங்கள். தாளித்து சட்னி அரைச்சி தாளிச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.